2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி அரசாங்கம் தேர்தல் முடியும் வரை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது எனவும், பிரச்சாரத்தின் போது கட்சிகளுடைய செயல்பாடுகளை தவிர்த்து தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அரசு பணியாளர்கள், பொதுத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் என்ற முறையில் எந்த விதத்திலும் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது என்றும், அமைச்சர்கள் வேட்பாளராகவோ வாக்குச்சாவடி முகவராகவோ கலந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கட்சி பாகுபாடின்றி பொது மைதானங்கள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு செலவில் விளம்பரங்கள் வெளியிட தடை என்றும், பொது இடங்களில் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள், புகைப்படங்கள் மூடி மறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ அலுவலகங்கள் அரசியல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தாமல் கண்காணிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கம் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்றும், அரசு வாகனங்கள், அரசு ஊழியர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் அல்லது மதுபானம் வழங்குவது தேர்தல் குற்றமாக கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு முன்பாக காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், தேர்தல் காலத்தில் பண விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சாலைகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்பாளர்கள் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே தேர்தல் செலவாக செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி அரசாங்கம் தேர்தல் முடியும் வரை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது எனவும், பிரச்சாரத்தின் போது கட்சிகளுடைய செயல்பாடுகளை தவிர்த்து தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அரசு பணியாளர்கள், பொதுத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் என்ற முறையில் எந்த விதத்திலும் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது என்றும், அமைச்சர்கள் வேட்பாளராகவோ வாக்குச்சாவடி முகவராகவோ கலந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கட்சி பாகுபாடின்றி பொது மைதானங்கள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு செலவில் விளம்பரங்கள் வெளியிட தடை என்றும், பொது இடங்களில் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள், புகைப்படங்கள் மூடி மறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ அலுவலகங்கள் அரசியல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தாமல் கண்காணிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கம் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்றும், அரசு வாகனங்கள், அரசு ஊழியர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் அல்லது மதுபானம் வழங்குவது தேர்தல் குற்றமாக கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு முன்பாக காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், தேர்தல் காலத்தில் பண விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சாலைகளில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்பாளர்கள் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே தேர்தல் செலவாக செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.